வெல்கம் டு அறிஞரன் ஐஏஎஸ் அகாடமி. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு 50 டே 50 கிளாஸ் சீரியஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் டே 4ல் என்ன பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டியை பற்றி பார்த்தோம். தனி வட்டி என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்ட்டு 10% வட்டி விதத்தில் ஒருத்தர் கடன் வாங்குறாருன்னு வச்சிங்கன்னா அந்த வருஷத்துக்கு 10% வட்டினா எவ்வளோ வரும், 100 rupees வரும். அதோட அட்வான்ஸ்டு மாடல் எப்படின்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு அதே 1000 ரூபாய் 10% வட்டி விதத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு வாங்குறான்னு வச்சுப்போம். ஆனால் தனி வட்டியில் எவ்வளோ வட்டியாக கிடைக்கும், 300 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் கூட்டு வட்டியில் வட்டிக்கு வட்டி, அதாவது இப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மீட்டர் வட்டி வார வட்டின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வட்டியில் தான் வரும். உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போது தனி வட்டியில் ஒரு 1000 ரூபாய்க்கு 10% ரேட்டில் 3 வருஷத்துக்கு வாங்கினா என்ன வரும், நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன பண்ணுவோம், பிஎன்ஆர் டிவைட் பை 100 போட்டோமா. அசல் 10,000 சொன்னோம், 3 வருஷம் 10% 100. இந்த 2 0 போனால் எவ்வளோ வரும், 300 வருமா. அதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணுவோன்னா, இப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும், 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் கிடைக்குமா 10%னா. ஆனால் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, அதே 1000 ரூபாய் தான் இனிஷியல் அமௌண்ட், அசலை வந்து அந்த 1000 ரூபாய் தான் எடுத்துப்போம். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 1000 ப்ளஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதையும் சேர்த்து வட்டிக்கு வட்டி, அதாவது வட்டி வந்து 1100 ஆச்சா மொத்தமாக, இந்த வட்டிக்கு தான் சேர்த்து அடுத்த வருஷம் எவ்வளோ ஆகும், 110 ரூபா கிடைக்குமா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், 1210 கிடைக்குமா. இது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 1100 கிடைக்குது, 2 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குது, 1210. 3 வருஷத்துக்கு கேட்டால் எவ்வளோ வரும், திருப்பி ஒரு 10% எவ்வளோ, 121 வருமா 10%னா. அப்போ ஆட் பண்ணுங்கள், 121 1 3 3 1. அப்போது 3 வருஷம் முடிவில் எவ்வளோ கிடைக்கும், 1331 ரூபா கிடைக்கும். ஓகே, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான 6 ஃபார்முலா தான் இருக்குது. இப்போ எப்படின்னா, ஆண்டுக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க, ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், மொத்த தொகை ஏ = அசலையும் வட்டி விதத்தை 100ஆல் பெருக்கி என். இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி வீதம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதுவே அரை ஆண்டுக்கு ஒரு முறைனா இது வந்து அரை ஆண்டு. அரை ஆண்டுக்கு ஒரு முறைனா இதை யூஸ் பண்ண போகிறோம். காலாண்டுக்கு அதாவது 1/4. ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டாங்க, வருஷமும் கொடுத்துட்டாங்க, ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண போகிறோம், டிவைடில் 100 போட போகிறோம், பவரில் 1 எண் போட போகிறோம். அதுவே அரை ஆண்டுன்னு என்ன பண்ண போகிறோம், டிவைடில் 200 போட போகிறோம், பவரில் 2 எண் போட போகிறோம். அதுவே காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்டாங்க என்ன பண்ண போகிறோம், கீழே 400 போடுவோம், பவரில் 4 எண் போடுவோம். ஓகேவா. இந்த ஃபார்முலா நமக்கு, இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சால் தான், இது வந்து பேசிக், இது தெரிஞ்சால் தான் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்குள்ளேயே போக முடியும். அடுத்த 3 ஃபார்முலா, இப்போ வந்து வட்டி வீதம் மாறுது. இப்போ வந்து ஒரு 10,000 ரூபா வாங்குறான்னு வச்சுப்போம், ஒரு 10,000 ரூபா வாங்குறாரு, மொதல் வருஷத்துக்கு 7% வட்டி கொடுக்குறாரு, 2வது வருஷத்துக்கு 8% வட்டி கொடுக்குறாரு, 3வது வருஷத்துக்கு ஒரு 10% வட்டின்னு வட்டி ஏறிட்டே போச்சுன்னா என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம்னா, அசலையும் 1 ப்ளஸ் மொதல் வட்டி எவ்வளோ 7/100 போடுமா. இதை வந்து R1 எடுக்க போகிறோம், இது R2ன்னு எடுத்துகிட்டு இது R3ன்னு எடுத்துட்டா, இது வந்து R1. அடுத்து என்ன போகிறோம், 1 ப்ளஸ் 2வது வருஷம் எவ்வளோ R2, அதாவது 8/100. இந்த மாதிரி எத்தனை கொடுத்தாலும் R3 R4 R5 ஒரு 10 வருஷம் கொடுத்தா கூட நீங்கள் இதே மல்டிப்ளிகேஷன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. அடுத்து இப்போ வந்து ஒரு மக்கள் தொகைன்னு வச்சுப்போம். ஓகேவா. ஒரு 10,000 பேர் இருக்க ஊரில்
வருஷத்துக்கு 10% குறையுது அப்படின்னு சொல்லுவான். 10% குறையுது இல்லையா, ஒரு 10,000 நீ கடன் வாங்கிட்ட, அது வந்து வருஷத்துக்கு வந்து 10% வந்து குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னா, அதே ஃபார்முலா தான், மொத்த தொகை ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 இங்கே மைனஸ். இப்போ ஏறுதுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், ப்ளஸ்ஸை போட்டோமா, இங்கே வந்து மைனஸ் போட போகிறோம். இது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் அதுவே வந்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் அப்படின்னு கேட்பான். இப்போ 2 ஆண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் வருது, 3 ஆண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்னு கேட்பான். அப்போ என்ன பண்ணுவோம், 2 ஆண்டு ஓகேவா, 2 ஆண்டு, 2 ஆண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பண்ணாங்கன்னா என்ன ஃபார்முலா வரும்னா, என்ன பண்ணுவோம், அசலையும் வட்டி வீதம் டிவைட் பை 100 இதை ஸ்கொயர் பண்ணுவோம். இதை போட்டோன்னா 2 ஆண்டு ஓகேவா. 2 ஆண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதுவே 3 வருஷம் 3 ஆண்டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சிம்பிள் அதே தான் வரப்போகுது உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ண போகிறோன்னா 3 + r/100 இதை ஆட் பண்ண போகிறீங்க ஓகேவா. இந்த முக்கியமான 6 ஃபார்முலா தெரிஞ்சிட்டா தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். முதல் விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அசல், அதாவது அசல் வந்து 4000 ரூபாய், அசல் 4000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் ஆர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு எவ்வளோ, 2 ஆண்டுக்கு, 2 ஆண்டுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை. முக்கியமாக ஆட் பண்ணது இதுதான், அரை ஆண்டுக்கு ஒரு முறையா, காலாண்டுக்கு ஒரு முறையா, ஆண்டுக்கு ஒரு முறையான்னு கொஸ்டினை ஒழுங்காக படிக்கணும். ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்துருக்காங்களா, கணக்கிடப்படும் போது கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன ஆண்டுக்கு ஒரு முறை என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், மொத்த தொகை A = P × 1 + r/100 பவரில் என்ன போடுவோமா, எடுத்து எழுதுங்க. இது P, இது R, N வந்து 2 கொடுத்துறான். அசல் எவ்வளோ கொடுத்துருக்கான், 4000மா, 1 + வட்டி எவ்வளோ கொடுத்துருக்கான், 5, 5/100 எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷம். அடிக்கலாமா, 1 5 5 எத்தனை 5 100, 25 100, 4000 1 + 1/20 ஸ்கொயர் வருமா. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண இது டிவைடில் 1 இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. பண்ண என்ன வரும், 4000 20 1 21/20 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. என்ன வரும், 4000 × 21 × 21 / 20 வருமா. இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 அடிங்க, இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல். 1 2 2 எவ்வளோ, 4, இந்த நாளுக்கு இந்த 4 போச்சுன்னா பேலன்ஸ் 10 தான் இருக்குமா. 21 பெருக்கினா என்ன வரும், 1 2 2 4 441 வருமா. அப்போது 441 வருது. இது இன்ட்டு 10 எவ்வளோ வரும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 4410 வருமா. இப்போ மொத்த தொகை எவ்வளோ வச்சு, மொத்த தொகை வந்து 4410. அசல் எவ்வளோ, -4000 ஓகேவா. மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சா உங்களுக்கு என்ன வரும், வட்டி கிடைக்குமா. எவ்வளோ வருது, 410 வருதா. அப்போ 410 என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின், அசல் வந்து 30,000, பி வந்து 30,000 கொடுத்துட்டான். முதலாம் ஆண்டு அதாவது ஃபஸ்ட்டு வருஷம் 7% கொடுத்துட்டான். அடுத்த வருஷம் வந்து 2வது வருஷம் 8% கொடுத்துட்டான். அப்போது கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு கொடுத்துட்டான். என்ன பண்ணோம், மொத்த தொகையா அசல் எடுத்துக்க போகிறோம். முதல் வருஷம் என்ன பண்ண போகிறோம், 1 + எத்தனை % 100 போடுவோமா. அடுத்த வருஷம்னா R2/100 போடுவோம். போட்டுகிட்டே போகலாம். ஆனால் நமக்கு என்ன 2 வருஷம் தான் கொடுத்துருக்கான். அப்போ 2 வருஷம் மட்டும் கட் பண்ண போகிறோம். அசல் எவ்வளோ, 30,000மா. R1 எவ்வளோ கொடுத்துருக்கான், 1 + 7%. அப்போ 7/100. அடுத்த வருஷம் என்ன ஆகுது, 8% ஆகுது. அப்போ 1 + 8/100.
30,000 100 + 7 107 போடுவீங்களா பை 100 என்ன ஆகும் 108 வரும் 108 பை 100 ஆகுமா 1 2 3 4 0 அப்போ இந்த 4 0 கேன்சல் ஆகுமா இப்போ என்ன வரும் 107 108 × 3 வருமா 107ஐயும் 108ஐயும் பெருக்குங்க 8 56 வருமா 8 1 2 0 திருப்பி 107 வருமா 6 5 5 1 1 அப்போ என்ன வரும் 1 1 5 5 6 வருமா × 3 இருக்கா போட்டிங்கன்னா என்ன வரும் 18 1 5 1 16 4 3 என்ன வரும் 34,668 வருதா இது வந்து மொத்த தொகை ஓகேவா மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ என்ன வேணும் நமக்கு கூட்டு வட்டி மட்டும் கேட்குறான் அப்போது மொத்த தொகையிலிருந்து என்ன பண்ணோம் P + காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டா ஃபார்முலா இப்போ என்ன பண்ணணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ண போகிறோம் மொத்த தொகையிலேருந்து அசலை கழிக்கணும் அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் A - P மொத்த தொகை எவ்வளோ வந்திருக்கு 34,668 அசல் எவ்வளோ 30,000 என்ன வரும் 4,668 வரும் ஓகேவா 4,668 என்பது சரியான விடை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் வட்டியில் ஆர் எவ்வளோ கொடுத்துட்டான் வட்டி வந்து 10% கொடுத்துட்டான் 2 வருஷத்துக்கு கிடைக்கூட கூட்டு வட்டி எவ்வளோன்னு கொடுத்துட்டான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்துட்டான் எனில் அசல் அதாவது பிரின்சிபல் எவ்வளோன்னு நம்ம கேட்குறான் கொடுத்துருக்க டேட்டா அதில் என்ன வரும் 6 கொடுத்துருக்கானா 10%ன்னு எத்தனை வருஷம் 2 வருஷம்னு கேட்குறான் அப்போ n = 2 கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துட்டான் 420 என்ன கேட்குறான் அசல் பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்குறான் நம்ம என்ன ஃபார்முலைஸ் பண்ண போகிறோம் A = P × 1 + R/100 ஹோல் பவரில் என்ன நமக்கு A என்னன்னு கொடுக்கல நம்ம என்ன A எப்படி எழுதுவோம் A = என்ன பண்ணுவோம் P + சிஏன்னு எழுதுமா அசலையும் வட்டியும் சேர்த்தா தான் மொத்த தொகை கிடைக்குமா அப்போ ஏக்கு பதில் இதே எழுத போகிறோம் P + CI எழுதுமா P நமக்கு தெரியாது ஸோ P தான் வரும் 1 R என்ன வரும் 10/100 பவரில் என்ன வந்து எத்தனை வருஷம் 2 வருஷமா இது அடித்தா என்ன வரும் 10 வருமா என்ன வரும் 10 11/10 ஹோல் ஸ்கொயர் வருமா இங்கே ஒரு P இருக்குது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான் 420 கொடுத்துருக்கானா ஓகேவா P + 420 = என்ன வரும் 11 ஸ்கொயர் பண்ணால் 121 / 10 ஸ்கொயர் பண்ணால் 100 இந்த 100 இங்கே எடுத்துகிட்டு வாங்க என்ன வரும் 100 இங்கே வந்துச்சுன்னா என்ன இருக்குது P + 420 இருக்கா அந்த பக்கம் என்ன இருக்குது 121 P இருக்கா உள்ள பெருக்குங்க 100 P + 420 × 100 121 P இந்த 100 P அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும் ப்ளஸில் இருக்குது அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகுமா இப்போ 420 × 100 எவ்வளோ வரும் 121 P மைனஸ் ஒரு P எவ்வளோ வரும் 21 இருக்குமா ஓகேவா இந்த 21 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் வகுத்தில் வருமா 420 × 100 / 21 = P மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கலாம் இங்கே 1 வருமா இங்கே 2 வருமா இப்போ 2 × 1 0 அங்கே இருக்குது × 100 2000 வருமா அசல் எவ்வளோ 2000 ஓகேவா அடுத்த கொஸ்டின் அசல் வந்து கொடுத்துட்டான் 5000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 4% கொடுத்துட்டான் 2 வருஷம்னு கொடுத்துட்டான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 2 வருஷத்துக்கு ஓகேவா
2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன ஃபார்முலைஸ் பண்ண போகிறோம்? PR/100 ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணுமா? 2 வருஷம் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அசல் எவ்வளோ? 5000. ஆர் எத்தனை? 4 4/100 2 வருஷம்னா ஓகே. 5000 ஒரு நாள் எத்தனை நாள்? 25 நாள் வருமா? அப்போது 1/25 × 25 வருமா? 25 2 அப்போ 200/25 வருமா? அடித்தா 825 வருமா? அப்போ 8 2 வருஷத்துக்கு. ஓகேவா? 5000 ரூபாய்க்கு 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளோ சொல்லியிருக்கான்? 8 ரூபாய். ஓகேவா? அடுத்து சொன்னாங்க 8000. ஓகேவா? அசலை கொடுத்துட்டான். பிரின்சிபல் வந்து 8000 கொடுத்துட்டான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% கொடுத்துட்டான். 3 ஆண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறான். 3 வருஷம் என்ன ஃபார்முலைஸ் பண்ண போகிறோம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 3 வருஷம்னா என்ன பண்ண போகிறோம்? R/100 ஹோல் ஸ்கொயர். இது வந்து 2 வருஷமா ப்ளஸ் இன்னொரு வருஷம். அப்போனா என்ன பண்ண போகிறோம்? 3 + R/100. இது வந்து 3 வருஷத்துக்கான ஃபார்முலா. அசல் எவ்வளோ? 8000. ஆர் வந்து 5/100 ஹோல் ஸ்கொயரா ப்ளஸ் 3 + 5/100. என்ன பண்ணுவீங்க? 4 5 எத்தனை 5? 25. அப்போ 8000 டிவைட் பை ஸ்கொயர்னா 20 × 20ன்னு எழுதலாமா? என்ன பண்ண? 4 5 25 100. 20 3 60 60 + 1/20. இந்த 0 கேன்சலு. 2 0வா? அப்போ 4 வரும். 4னா இங்கே 20 வருமா? 20 60 + 1/20. இந்த 20 கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும்? 61 வருமா? என்ன வரும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 3 வருஷத்துக்கு, அதாவது 5000 ரூபாய் 8000 ரூபாய் பிரின்சிபல் 6% 5% ரேட்டில் 3 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளோ வருது? 61. அடுத்த கொஸ்டின் 8000 ரூபாய்க்கு பிரின்சிபல் 8000 ரூபாய்க்கு 10% வட்டி விதத்தில் ஓராண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை. ஓகேவா? அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்டான். அரையாண்டுக்கான ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போகிறோம்? A = P1 + R/200 ஹோல் பவர் 2n. அப்போ வருஷம் நான் 1 தான் கொடுத்துட்டேன். n = 1ன்னு கொடுத்துட்டான். R வந்து 10ன்னு கொடுத்துட்டான். P வந்து 8000 கொடுத்துருக்கான். சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அசல் வந்து 8000 1 + R வந்து எவ்வளோ வருது? 10 டிவைட் பை அரையாண்டுக்கு ஒரு முறைனா 200. 2 தான் வரும். n வந்து 1 தான். ஸோ 1 இங்கே 1 இங்கே 2. இப்போ 8000 20 21/20 × 21/20 வருமா? ஸ்கொயர் பண்ணா 2 0க்கு 2 0 கேன்சல். 2 2 4 ஒரு நாள் 4 2 4 8. அப்போது 20 × 21 × 21 வருமா? 21 × 21 என்ன வரும்? 1 2 2 4 441 வருமா? × 20 0 0 0 2 8 8 8820 வருமா? அப்போது மொத்த தொகை எவ்வளோ? 8820. நமக்கு என்ன கேட்குறான்? கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்குறான். அப்போ மொத்த தொகையிலேருந்து என்ன இனிஷியல், அதாவது பிரின்சிபலை கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? என்ன வரும்? 0 2 8 0. அப்போது 820 ரூபாய். 8000 ரூபாய்க்கு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அரையாண்டுக்கு ஒரு முறை, அதாவது ஒரு ஆண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கெடுக்க போடும்போது கூட்டு வட்டி எவ்வளோ வரும்? 820 வருமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 10% வட்டி விதத்தில் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 கொடுத்துட்டான்.
1000 ரூபாயானது, பிரின்சிபல் 1000 ரூபாயானது எத்தனை ஆண்டுகளில், என்ன வந்து கொடுக்கல, எத்தனை ஆண்டுகளில் 1331 மாறும். ஏ வந்து மொத்த தொகை சொல்லுமா, அந்த மொத்த தொகை வந்து 1331 மாறும், எத்தனை வருஷத்தில் மாறும் கேட்டிருக்கான். என்னென்ன கொடுத்துருக்கான், 6 வந்து 10% கொடுத்துட்டான். பி வந்து 1000மா, என்ன கொடுக்கல, ஏ கொடுத்துருக்கான். மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்கான், 1331 கொடுத்துருக்கானா. என்ன ஃபார்முலா, ஏ இஸ் ஈக்குவல் டு ஆண்டுக்கு ஒரு முறை தானே, அப்போது பி இன்ட்டு 1 + r/100 பவரில் என்ன, ஏ எவ்வளோ கொடுத்துருக்கான் 1331, பி வந்து 1000 கொடுத்துட்டானா, ஆர் வந்து 10 கொடுத்துருக்கானா, 1 + 10/100 என்ன கேட்குறான். ஸோ என் அடித்தா 1 இங்கே 10 1000 10 11 வருமா, 11/10 பவரில் என்ன 1331 இங்கே இருக்கும். அப்போ 1331 இது என்ன ஆகும், வகுத்தில் போகுமா, இந்த பக்கம் வந்தா 1000மா, 11/10 ஹோல் பவரில் n. எப்படி பண்ணலாம், 11 கியூப் எழுதலாமா, 11 கியூப் எவ்வளோ வரும், 1331 வருமா. போட்டு பாருங்கள், 11 × 11 எவ்வளோ, 121 × 11, 1 2 1 1 2 1 1 3 3 1, ஓகேவா. அப்போ இது வந்து 11 கியூபா, இது 10 கியூப் வருமா, 10 கியூப் வந்து 1000, ஓகேவா. கியூப் மேலே ரெண்டும் சமமாக இருக்குது. அப்போது 11/10 ஃபுல் கியூபு, 11/10 பவர் n, ஓகேவா. இந்த பக்கமும் சமமாக இருக்குது, இந்த பக்கமும் சமமாக இருக்குது. அப்போ அடுக்குகள் என்னவாக இருக்கும், சமமாக தான் இருக்கும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ 3 ஆண்டுகள் என்பது சரியான விடை. ₹15,000 அசல் வந்து கொடுத்துட்டான். 15,000 ரூபாய்க்கு 3 ஆண்டுகளுக்கு, 3 ஆண்டுகளுக்கு வட்டி வீத முறையே 15%, 20%, 25% கிடைக்குதான். அப்போ கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்குறான். என்ன பண்ண போகிறோம், மொத்த தொகை இஸ் ஈக்குவல் டு பி, மொத்தம் 3 வருஷம் கொடுத்துறான். கண்ணை மூடி என்ன பண்ண போகிறோம், R1/100 1 + R2/100 1 + R3/100 போடுங்க. என்ன வரும், 15,000 வருமா. 1 + R1 எவ்வளோ கொடுத்துருக்கான், 1 + 15/100, இங்கே 1 + 20/100, இங்கே என்ன வரும், 1 + 25/100, 3 5 25 100, இந்த 1 இங்கே 5, இங்கே 1 இங்கே 4 போட்டால் என்ன வரும், 15,000 20 23/20 வருமா. இது எவ்வளோ வரும், 5 1 5 + 1 6/5 வருமா. இங்கே 4 1 4 + 1 5/4 வருமா. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல், இந்த 5க்கு இந்த 5, 2 2 4 3 2 6, திருப்பி என்ன 4 இருக்கா, 2 × 2 இங்கே 4 தான் இருக்குது. அப்போ 4 இந்த இங்கே அடித்தா எவ்வளோ வரும், 3 அங்கே 12 பேலன்ஸ் 3, 7 அங்கே 28 பேலன்ஸ் 2 5, ஓகேவா. அப்போது 375 வருமா. 375 × 23 × 3 போட்டால் என்ன வரும், 375 × 23, 5 5 பேலன்ஸ் 1 3 7 21 22 9 10 11 25 10 7 14 15 23 6 1 7 5 2 6 8 என்ன இருக்குது, பேலன்ஸ் 3 இருக்கா. இன்ட்டு 3 பண்ணுங்கள், 15 பேலன்ஸ் 1 3 2 6 1 7 3 6 18 பேலன்ஸ் 1 3 8 24 25 எவ்வளோ வருது, 25,875 மொத்த தொகை, ஓகேவா. மொத்த தொகை ஓகே. நமக்கு என்ன கேட்குறான், கூட்டு வட்டி மட்டும் கேட்குறான். அப்போ என்ன பண்ணோம், பிரின்சிபலாக கழிக்க போகிறோம். பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது, 15,000 இருக்கா. கழிச்சா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா. என்ன வரும், 5 7 8 0 1, அப்போ 10,875 ரூபாய் கிடைக்கும்.
அடுத்த கொஸ்டின், ஒரு மரத்தின் தற்போதைய உயரம், ஓகேவா, தற்போதைய உயரம் வந்து 847, அது ஆண்டுக்கு 10% வீதம் வளர்கிறது எனில் 2 ஆண்டுக்கு அதன் உயரத்தை 2 ஆண்டுக்கு முன் அதன் உயரத்தை காண்க அப்படின்னு கேட்குறான். ஓகேவா, இப்போ வந்து எவ்வளோ கொடுத்துட்ருக்கான், 847 கொடுத்துட்டான். ஆண்டுக்கு 10%, r = 10% வளருதுன்னு சொல்லிட்டான். எத்தனை, 2 வருஷத்துக்கு முன்னாடி அதோட உயரம் காண்க. அப்போ என்ன பண்ண போகிறோம், வளருது, அப்போ ஸோ ப்ளஸ் தான் வரப்போகுது. அப்போது a = p × 1 + r/100 ஹோல் பவர் என்ன எடுக்க போகிறோம், இது 6, இது வந்து n, இது வந்து ஏவா, 847 p தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ p இங்கே தான் இருக்க போகுது. 1 + r எவ்வளோ கொடுத்துருக்கான், 10/100, 2 வருஷம். அப்போ ஸோ n², இங்கே 1, இங்கே 10, 10 + 1 11/10 ஸ்கொயரா, 847 என்ன வரும், 1121/10. இந்த பக்கம் வச்சுன்னா என்ன ஆகும், 847 இருக்குமா. பியை மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க, இந்த பக்கம் பி இருக்க போகுது. ஸோ இங்கே ஆல்ரெடி 847 இருக்குது. இந்த வகுத்தில் இருக்கிறது இங்கே பெருக்கலாக வருமா, டிவைடில் 121, ஒரு 7 முறை போடுங்க. 121 × 7, 7 2 14, பேலன்ஸ் 1, 7 1 7 8. ஓகேவா, அப்போ என்ன வரும், 7 முறை வருதா. அப்போது p = 700 வருமா. இப்போ 700 சென்டிமீட்டர் இருந்திருப்பார். ஓகேவா, 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது அந்த மரம் வந்து தற்போதைய உயரம் 847 இருக்குது. ஆனால் 2 வருஷத்துக்கு எவ்வளோ ஏறி இருக்கு, 147 சென்டிமீட்டர் ஏறி இருக்கு. ஓகேவா, அப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி 700 இருந்திருக்கும். ஒரு அசலானது, அப்போது ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4%, அப்போது n = 2. கூட்டு வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்கான், r = 4%. வட்டியில் எவ்வளோ ஆகுதான், 2028 ஆகுதான். அப்போ மொத்த தொகை, ஓகேவா, 2028 ஆகுதான். அப்போது அசல் p = என்னன்னு கேட்குறான். என்ன ஃபார்மலைஸ் பண்ண போகிறோம், a = p × 1 + r/100 ஹோல் பவர் என்ன, மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துட்டான், 2028ன்னு கொடுத்துட்டான். அப்போ அசல் எவ்வளோ, அசல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ p 1 + r எவ்வளோ கொடுத்துட்டான், r வந்து 4% கொடுத்துருக்கான். 4/100, எத்தனை வருஷம் சொல்லியிருக்கான், 2 வருஷம். ஸோ n = 2. இது 14, இது எத்தனை 4, 25/4, 2028 p 25 + 1 26/25 ஹோல் ஸ்கொயர் வருமா. 2028 26 × 26 /25 × 25 வருமா. இந்த வகுத்தில் இருக்குது, இந்த பக்கம் வந்து என்ன ஆகும், 2028 25 26 / 26 × 26 பின்னு வருமா. 2028 26 அடிங்களேன், 20. ஸோ வராது. அப்போது 7 26 எவ்வளோ வருது பாருங்க, 26 × 7, 7 6 42 + 4, 7 2 14 18, 182 வருதா, 182 வருமா. பேலன்ஸ் 2 0 20 வருமா, 208. அப்போது திருப்பி ஒரு 26, எத்தனை, 8 26 அடிங்க, 26 × 8, 8 48 + 4, 8 2 16, 4 20. ஓகேவா, அப்போது 78 × 26 208 வருதா. அப்போ 78 25 25 / 26 இருக்கும். இது அடித்தா எவ்வளோ வரும், 3 மாட்டி வருமா. 25 25 எவ்வளோ, 625 × 3, 3 5 பேலன்ஸ் 1, 3 2 6 7, 3 6 18 எவ்வளோ வருது மொத்த தொகை. p = எவ்வளோ வருது, அசல் வந்து எவ்வளோ, 1875. ஓகேவா, 1875 என்பது சரியான விடை. ஒரு கணினியின் விலை, ஒரு கம்ப்யூட்டரோட விலை
ஆண்டுக்கு 4% குறைகிறது. ஓகேவா, 4% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ மைனஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்னுடைய தற்போதைய விலை, அதாவது தற்போதைய விலை பின்னு எடுத்துப்போமா, எவ்வளோ சொல்லியிருக்கான், 24,000 கொடுத்துட்டான். அப்போ 3 ஆண்டு முடிவில் அந்த கணினியின் விலை வந்து 4% குறைதுன்னு வச்சுப்போம். எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், A = P + 1 மைனஸ் வருங்க. ஓகேவா, குறையுதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ மைனஸ். அப்போ R/100 ஹோல் பவர் என்ன, எவ்வளோ கொடுத்துருக்கான், ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அசல் எவ்வளோ இருக்கும், 24,000 இருக்குமா. 1 மைனஸ் R வந்து எவ்வளோ, 4 /100. பவரில் என்ன இருக்குது, n வந்து 3 வருஷம். ஸோ n = 3 எடுத்துக்க போகிறோமா. அப்போ n 3 24,000 ஒரு நாள் 25 நாள் வருமா. 25 - 1 எவ்வளோ, 24 வருமா. பை 25 கியூபா, 24,000 24 × 24 × 24 /25 25 25. நீங்கள் அடித்து போட என்ன ஆன்சர் வரும், 21,233 ரூபா வரும். ஓகேவா, ட்ரை என்ன பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின், ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு. ஓகேவா, ஒரு இயந்திரத்தோட தற்போதைய மதிப்பு வந்து 81,000 கொடுத்துட்டான். ஒவ்வொரு வருஷமும் அது 10% குறையுது. ஓகேவா, ஒவ்வொரு வருஷமும் 10% டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டான். அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம், டிக்ரீஸ்னா மைனஸு, இன்க்ரீஸ்னா ப்ளஸ்ஸா. இங்கே என்ன கொடுத்துருக்கான், டிக்ரீஸ் கொடுத்துருக்கான், குறைகிறதுன்னு சொல்லியிருக்கான். அப்போது அந்த இயந்திரத்தோட மதிப்பு 2 வருஷம். ஓகேவா, 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னு கேட்குறான். ஓகேவா, இப்போ என்ன கொடுத்துருக்கான், பி கொடுத்துருக்கான், ஆர் கொடுத்துருக்கான், என்ன கொடுத்துருக்கான். ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா, A = P × குறையுது. ஸோ 1 - R/100 பவரில் என்ன, அசல் எவ்வளோ இருக்குது, 81,000. 1 - R எவ்வளோ கொடுத்துருக்கான், 10% கொடுத்துருக்கான். 10/100 பவரில் எத்தனை வருஷம், 2. ஓகேவா, n = 2. இப்போ 1 இங்கே 10 10 - 1 எவ்வளோ வரும், 81,000. இந்த பக்கம் 10 - 1 எவ்வளோ வரும், 9/10 ஸ்கொயர். அப்போ திருப்பி 9/10 போடுங்க. 1 2 1 2. ஓகேவா, 810. 9 எவ்வளோ வரும், × 81 வருமா. இப்போ 81 × 810. இந்த 0 நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. 1 8 8 8 64. 1 8 8 16 5 6 0 போடுங்க. 65,610 ரூபா இருந்திருக்கும். 2 வருஷம் முடிவில் 81,000 ரூபாய் அப்படின்ற ஒரு என்ஜின் இயந்திரத்தோட மதிப்பு வந்து 10% குறையுது வருஷத்துக்கு. அப்படின்னா 65,610 ரூபாய் இருக்கும். ஒரு அசலுக்கு, ஓகேவா, ஒரு அசலுக்கு 10% ஆண்டு வட்டி. ஓகேவா, 10%. இப்போது 10% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி. ஓகேவா, தனி வட்டி 300 கொடுத்துட்டான். அப்போ கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்குறான். என்னென்ன கொடுக்கல, இவன் மொத்த தொகையும் கொடுக்கல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல, பிரின்சிபலும் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துட்டான். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து அசலை கண்டுபிடிச்சி அசலில் எடுத்து போய் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போன கிளாஸில் என்ன சொல்லியிருந்தோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR / 100. எவ்வளோ கொடுத்துருக்கான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இங்கே 300 கொடுத்துட்டான். அசல் எவ்வளோ, அசல் தெரியாது. ஸோ P. N வந்து எத்தனை கொடுத்துருக்கான், எத்தனை வருஷம், 3. ஆர் வந்து எவ்வளோ, எத்தனை % ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 10 / 100 போட போகிறோமா. இந்த 0க்கு இந்த 0 அடிக்க போகிறோமா. இந்த 10 இங்கே போச்சுன்னா என்ன ஆகும், பெருக்கல்ல போகும். இந்த 3 வகுத்தில் வருமா. இப்போ P = 300 × 10 / 3. இங்கே 3 3 இங்கே 100 100 எவ்வளோ வரும், 1000 வருமா.
அப்போ அசலை கண்டுபிடிச்சிட்டோம். அசல் என்ன சொல்லியிருக்கான்? 1000 ரூபான்னு சொல்லிட்டான். அப்போது அதற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி அதே 3 வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். என்ன பண்ணுவோம்? கூட்டு வட்டினா A is equal to P into 1 plus R by 100 பவரில் என்ன போடுவோமா? அசல் எவ்வளோ சொல்லிட்டான், கண்டுபிடிச்சோம். 1000ன்னு கண்டுபிடிச்சோமா? 1 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ சொல்லியிருந்தான்? 10% சொல்லியிருந்தானா? 10/100 எத்தனை வருஷம்? 3 வருஷம். இங்கே 110 இங்கே 10 வருமா? 1000 10 + 1 11 ஆகுமா? 11/10 கியூப் அப்போ 3 வாட்டி 11/10 11/10 1 2 3 0. அப்போ இந்த 3 0 கேன்சல். 11 எவ்வளோ வரும்? 121 வருமா? திருப்பி ஒரு 11 இருக்குது. 121 121 1 3 3 1 எவ்வளோ வரும்? கூட்டு வட்டி மொத்த தொகை 1331 வந்துருச்சு. ஓகேவா? நமக்கு என்ன கேட்டிருக்கான்? கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ண போகிறோம்? மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சிட்டா காம்பவுண்டர்ஸ் கிடைக்குமா? மொத்த தொகை எவ்வளோ? 1331. அசல் எவ்வளோ சொல்லியிருக்கான்? 1000மா? எவ்வளோ வரும்? 331 வருமா? அப்போ 331 என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தொகையை கூட்டு வட்டியில் முதலீடு செய்தால், கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல முதலீடு செய்தால் 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுதான். ஓகேவா? மொதல் வருஷம் 1 இருக்கான், 5வது வருஷம் என்னென்ன ஆகுதான்? 2ன்னு ஆகுதான். அப்போ அதே எத்தனை ஆண்டுகளில் அது 8 மடங்கு ஆகும்? சாரி, 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுதான். 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுதான். ஓகேவா? அது எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்கு 8 மடங்காகவும் கேட்டிருக்கான். அப்போது ஒரு வருஷத்தில் 1 மடங்காக இருந்தது. இது என்ன மல்டிப்ளிகேஷனில் போகுமா? 10 வருஷத்தில் என்ன ஆகும்? 4 மடங்காக இருக்கும். கரெக்டா? அப்போ 15 வருஷத்தில் என்ன ஆகும்? 8ஆக இருக்கும். புரியுதா? ஒரு வருஷத்தில் 1 இருக்குது, 5 வருஷத்தில் 2 ஆகுது. அப்போ 10 வருஷத்தில் என்ன ஆகும்? 4 ஆகும். இதான் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஓகேவா? அப்போ 15 வருஷத்தில் 8 மடங்காகும். இதுவே நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்தில் 1 மடங்காக இருந்தது, 5 வருஷத்தில் 2 மடங்காகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10 வருஷத்தில் என்ன ஆகும்? 4ன்னு போடக்கூடாது, 3 தான் வரும். ஏன்னா 5 ஆண்டுக்கு பிட்வீனில் தான் 1 ஏறி இருக்குது, 10 ஆண்டில் 3. அப்போ இது 15 ஆண்டில் எவ்வளோ ஏறி இருக்கும்? 4 இருக்கும். ஓகேவா? இது 15 ஆண்டில் 8னா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 4 மடங்கு தான் இருக்கும். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு 15 சம்மு, இந்த சம்ஸை மட்டும் பார்த்தாலே போதும். உங்களுக்கு பேசிக் மாடல் ப்ளஸ் அட்வான்ஸ் மாடல்ன்ட்டு எல்லா கூட்டு வட்டின்னு பொறுத்த வரைக்கும் இந்த சம்ஸை தாண்டி உங்களுக்கு கேட்க போகிறதில்ல. ஓகேங்களா? இந்த 15 சம்ஸை மட்டும் நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நாங்களே ஒரு 30 சம் இல்லை ஒரு 40 சம் இதே மாடலில் உங்களுக்கு யூடியூப்லேயே கொடுக்குறோம். ஓகேவா? இனி வரப்போகிற தலைப்பில் இனி வரப்போகிற கிளாஸில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.